உரிய ஒரு அங்கீகாரமும் இன்று வரை கிடைக்காம இருப்பதற்காக ஏதாவது வேறு விதமான முயற்சிகள்ல இனி தேர்தல் முடிந்த பிறகு எடுக்க போறீங்களா? இடதுசாரிகள் பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு இடம் ஒவ்வொரு கட்சியும் குறைக்கப்பட்டு எங்களுக்கு மிகுந்த வருத்தம் வேதனை அளிக்கிறது. அமித்ஷா இங்கே வருகின்ற போது என்ன சொல்றாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னார். எடப்பாடி அவர்கள் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. அந்த முரண்பாடு இன்னைக்கும் அவங்க நீடிக்குது. இறக்குமதி கொள்கை அப்படித்தானே? இல்லைங்க, நீங்க சொல்றதா சரிதாங்க. ஆனா மோடி எப்படிங்க கடைபிடிக்கிறார்? ட்ரம்ப்புக்கு அடிமைங்க அவரு. எடப்பாடி மோடிக்கு அடிமைங்க. மோடி டொனால்டு ட்ரம்ப்புக்கு அடிமைங்க. அருகில் இருக்கிற கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கிற கூட்டணி, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 5 சீட்டுக்கு உடன்பட்டு தேர்தலை சந்திக்கிற நிலை. இது ரெண்டுத்தையும் மக்கள் பார்க்குற பொழுது வாக்காளர் மனநிலை எப்படி? கேரளாவுக்கு அளவுக்கு வலிமை நாங்கள் இல்லைங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள சில அரசியல் கட்சிகள் சரி செய்து இடதுசாரிகள் அங்கே வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக்காம தடுத்தாலும் பார்க்க வேண்டிய அவசியம். 8 மணி நேரம் வேலைக்கு மேலே 12 மணி நேரம் வேலைக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்தது யாரு? இடதுசாரிகள் எதிர்த்தோம். அப்போ இந்த மாதிரி ஏராளமான தொழிலாளர் பிரச்சனை யார் போராடினா? இன்னும் சொல்லுவோம், எதிர்கட்சியான எடப்பாடியோட கூட அந்த அளவுக்கு போராடணும்னு தான் சொல்லுவோம். மோடிக்கு அடிமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் செயல்படுறாங்க. முதல்ல 2014 பிஜேபி ஆட்சி வருகின்ற பொழுது எப்படி வந்தாங்க? 80% ஓட்டு வாங்கினாங்க. ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் வெறும் 31% ஓட்டு வாங்கிட்டு தான் ஆட்சி. மீதி 69% உங்களுக்கு எதிராக தான் போகும். அப்போ எதிர்கட்சிகள் அந்த வாக்கு சிதறி போனதுனால பிஜேபி இன்றைக்குள்ள தேர்தல் முறையில் உள்ள குறைபாட்டின் காரணமாக அவங்க ஆட்சி வந்தது. ஆனால் என்ன பிரச்சனைனாக்க, நம்ம நாட்டில் 51 ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். 49 ஓட்டு வாங்கினா ஓட்டுக்கே மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்தியாவில் ஒரு கட்சி நம்பர் கேம் தானே உங்களுக்கு? ஆமாம், அதுதான் அது மோசமான சிஸ்டம். 144 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டை போய் அடிமை மாதிரி மாத்தலாமா? நீங்க பெரிய வீராப்போட போய் நின்னாரு, 2 நாள்ல முடிச்சிடலாம் ஈரான. என்ன அடி வாங்கிட்டு வந்து பிஜேபி முறியடிப்பதற்கு, இந்தியாவில் RSS முறியடிப்பதற்கு, இந்தியாவில் ஒரு இந்துத்துவ பாசிசம் வராமல் தடுப்பதற்கு இன்றைக்கு பிஜேபியை ஒன்றிய ஆட்சியில் அகற்ற வேண்டிய மகத்தான கடமை, மிகப்பெரிய கடமை இருக்கு. அதான் முதன்மையான கடமை. எனவே அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டு அதில் நாங்கள் அங்க பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் மருத்துவர் தோழர் ரவீந்திரநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. அதாவது 4023 பேர் போட்டிடுறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இறுதிப்பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா 419 பேர் கலந்துருக்கிறாங்க. இதில் இந்தியா கூட்டணி, அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், அதில் நாம் தமிழர் தலைமையிலான சீமான் அவரும் களத்தில் இருக்கிறாரு. வெவ்வேறு விதமான போட்டிகளும் வேறு விதத்தில் எதிரொலித்து கொண்டு ஒரு விதமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு களமாக மாறி இருக்கின்றது. இதில் பார்த்திங்கன்னா இடதுசாரிகளுடைய முன்னெடுப்பு, பல்வேறு விதமான முன்னெடுப்பு, தொடர்ந்து போராட்ட வர்க்கத்துக்காகவே குரல் கொடுத்து வருகின்ற ஒரு இயக்கம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் போதிய இடமும் உரிய ஒரு அங்கீகாரமும் இன்று வரை கிடைக்காம இருப்பதற்காக ஏதாவது வேறு விதமான முயற்சிகளில் இனி தேர்தல் முடிந்த பிறகு எடுக்க போகிறீங்களா? இந்த தேர்தல் காலத்தை பொறுத்தமட்டில் பிரதானமான போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அது பிஜேபி தலைமையில கூட்டணி தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடிலாம் அதிமுக தலைமைப்பாங்க. அந்த கூட்டணி மிரட்டி உருட்டி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அப்போ கூட்டணி முரண்பாடு மிக்க கூட்டணி, ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அமித்ஷா இங்கே வருகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. எடப்பாடி அவர்கள் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. அப்போ அந்த முரண்பாடு இன்றைக்கும் அவங்கள்ட்ட நீடிக்குது. அப்போ அது மிரட்டி உருட்டி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான், ஒரு உளப்பூர்வமான கூட்டணியாக கிடையாது. அப்போ அதனால என்னென்னாக்கா, இன்றைக்கு பிரதானமான போட்டி என்பது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அதே போலவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நாடு முழுவதுமே இன்றைக்கி இறங்கு முகத்தில் தான் இருக்குது. ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலே உங்களுக்கு தெரியும், பிஜேபி 400 இடங்களை வெற்றி வரும்னு சொன்னாங்க. அமித்ஷா மோடி திரும்ப திரும்ப சொன்னது 400 இடங்களை வெற்றி பெறுவாங்க. 400 இடங்களை வெற்றி பெறவில்லை. 230 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி சிறுபான்மை தான் அது ஒரு தனித்து மெஜாரிட்டி அவங்களுக்கு வரல.
தனித்த ஆட்சி அமைக்கவில்லை. தனித்த ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவருடைய ஆதரவோடு தான் இன்றைக்கி மோடி ஆட்சி நடக்குது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இறங்கு மூலமாக தான் பார்க்கணும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் வந்து இடதுசாரிகள், பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு இடம் ஒவ்வொரு கட்சியும் குறைக்கப்பட்டு எங்களுக்கு மிகுந்த வருத்தம், வேதனை அளிக்கிறது. ஆனால் இந்த இடங்கள் குறைக்கப்பட்டது என்பதை விட மிக முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி என்னன்னாக்க, இந்தியாவில் ஒரு இந்துத்துவ ஃபாசிசம் வந்துவிடக்கூடாது, அது தடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான பிரச்சனை. அப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு இருக்குது. ஏன்னா பல மாநிலங்களில் மீண்டும் பிஜேபி வெற்றி பெறுமையானால் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அப்போ அதன் மூலமாக நாங்கள் வந்து திரும்ப வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி, இந்த இறங்கு முகத்திலேருந்து ஏறுமுகருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் அவங்க வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அப்போ தமிழ்நாடு, கேரளா இந்த தேர்தலை வந்து இந்தியாவே எதிர்பார்க்கிறது. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்க மதச்சார்பின்மைக்காக குரல் கொடுக்கிறார், அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கிறார், மாநில உரிமைகளுக்காக உறுதியோடு போராடுகிறார். இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. வகுப்பாத சக்தியில் எதிர்த்து, மதவெறி சக்தியில் எதிர்த்து, தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து மிகுந்த உறுதியோடு செயல்படக்கூடியவராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் வந்து பிஜேபி முறியடிப்பதற்கு, இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்ஸை முறியடிப்பதற்கு, இந்தியாவில் ஒரு இந்துத்துவ ஃபாசிசம் வராமல் தடுப்பதற்கு இன்றைக்கு வந்து பிஜேபியை ஒன்றிய ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய மகத்தான கடமை, மிகப்பெரிய கடமை இருக்குது. அதுதான் முதன்மையான கடமை. எனவே அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டு அதில் நாங்கள் அங்கே வைக்கிறோம். அதுபோல் அதே அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லைன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கே வைத்து இன்றைக்கி வந்து தேர்தல் காலத்தை சந்திக்கின்றோம். 5 இடங்களில் போட்டி போகிறோம். நிச்சயமாக 5 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த 5 இடங்கள் வெற்றி பெற்றாலும் கூட நாங்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் உள்ளேயும் உழைக்கும் மக்களுக்காக குரல் கொடுப்போம். அதே போலவே சட்டமன்றத்தின் வெளியேயும் உழைக்கும் மக்களுக்காக நாங்கள் உறுதியான போராட்டம் நடத்துவோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகின்ற பொழுது அந்த அரசிடம் வலியுறுத்தி உழைக்கும் மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வென்றெடுப்போம். ஆனால் அதே சமயத்தில் உழைக்கும் மக்களுக்காக போராடுகின்ற அதே சமயத்தில் ஒன்றிய அரசை அது பின்பற்றக்கூடிய தவறான கொள்கைகளை எதிர்த்து பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்பது எங்கள் நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் அந்த அடிப்படையில் நாங்கள் கட்சி செயல்படுது. எனவே எங்களுக்கு உறுதியான கொள்கை உண்டு, திமுகவுக்கும் உறுதியான கொள்கை உண்டு. அந்த உறுதியான கொள்கை என்பது இந்தியாவில் இந்த மதவெறி ஆட்சியை, பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பது தான். அந்த ஒரு பாயிண்டில் நாங்கள் வந்து மிகுந்த உறுதியோடு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பது தான் என்னுடைய கருத்து. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட மதவெறி ஆட்சியை அகற்றுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அந்த பேக்கப் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பேக்கப்போட பிஜேபி இருந்தாலும் கூட, ஆனால் பெருவாரியான மக்கள், இந்திய நாட்டுடைய மக்கள் தானே வந்து வாக்களிக்கிறாங்க. நம்ம மக்களுடைய உணர்வையும் வந்து மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இடதுசாரிகளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் தானே. நம்ம மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிர்ப்பாக நம்ம வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிற பொழுது வேறு விதமான எண்ணங்களை வந்து தோற்றுவிக்காது. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் ரொம்ப வலிமையாக இருந்த இடதுசாரிகள், திரிபுராவில் வலிமையாக இருந்த இடதுசாரிகள், கேரளாவில் ரொம்ப வலிமையாக இருக்கின்ற இடதுசாரிகள் இப்போ வந்து மேற்கு வங்காளத்தில் அதாவது தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்த நிலை, திரிபுராவிலே அதே நிலை தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு விதத்தில் வந்து எதிரொலிக்காதா? அதாவது மக்களுடைய உணர்வுகளை பிஜேபி சாதகமாக இருக்கிற வாதம் தவறு. எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்திய நாட்டுடைய மக்கள் வந்து மெஜாரிட்டியாக பிஜேபி ஆதரிக்கவில்லை. முதல்ல 2014 பிஜேபி ஆட்சி வருகின்ற பொழுது எப்படி வந்தாங்க? எத்தனை % ஓட்டு வாங்கினாங்க? ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளை வெறும் 31% ஓட்டு வாங்கிட்டு தான் ஆட்சி. மீதி 69% அவங்களுக்கு எதிராக தான் போடும். அப்போ எதிர்கட்சிகள் அந்த வாக்கு வந்து சிதறி போனதுனால பிஜேபி இன்றைக்குள்ள தேர்தல் முறையில் உள்ள குறைபாட்டின் காரணமாக அவங்க ஆட்சி வந்திருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய மன உணர்வு என்ன? பிஜேபி ஆட்சி வரக்கூடாது என்பது தான். பிஜேபி இல்லாத ஒரு அரசு அமைய வேண்டும் என்பது தான். ஆனால் பிஜேபி இல்லாத ஒரு அரசு அமைவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு வலுவான கூட்டணி இல்லாத காரணமாக பிஜேபி வந்து மோடி அவர்கள் 2014 ஆட்சி வந்தான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இன்றைக்கு பிஜேபி ஏன் ஆட்சி வந்திருக்குனாக்கா, அந்த கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி கடைபிடித்த பொருளாதார கொள்கை தான் மிக முக்கியமான காரணம். யூபிஏ 1 ஆட்சி காலத்திலே பல்வேறு விஷயங்களில் பொதுவான அந்த ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம், பொதுவான ஒரு கொள்கை அடிப்படையில் அதை வந்து நாங்கள் ஆதரித்தோம். அப்போ அதுலேருந்து அவங்க விலகி சென்றார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் வந்து இண்டோ யுஎஸ் நியூக்ளியர் டீல் பற்றிலாம் கிடையாது. அந்த இண்டோ யுஎஸ் நியூக்ளியர் சொல்லக்கூடிய அணுசக்தி உடன்பாட்டை மையமாக வைத்து இந்தியாவோட இராணுவ கூட்டணியை மேற்கொள்வதற்கு முயற்சி பண்ணால் நாங்கள் வந்து கடுமையாக எடுத்து தான் வெளியில் வந்தோம்.
அப்போ அப்பொழுது 55 எம்பிக்கள் இருந்தாங்க இல்லைங்களா? 61 MP இருந்தோம். இடதுசாரி எல்லாம் ஆமா. இடதுசாரி இடதுசாரி எல்லாம் சேர்த்து அதாவது வந்து ஃபார்வர்ட் பிளாக்லேயே சேர்த்து. எல்லாத்தையும் சேர்த்து எல்லா இடதுசாரியும் சேர்த்து. அப்போ அதன் காரணமாக தான் பல்வேறு மோசமான கொள்கைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பார்த்தோம். அதாவது அடிக்கடி பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாமல் பார்த்து கொண்டோம். அதே போல் பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்பதை வந்து நாங்கள் நிறுத்தி வச்சோம். அதே போல் அப்போ பல தொழிலாளர் நலத்திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றினோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு சட்டம், அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள் தான். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான சட்டம்னாக்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் உரிமை சட்டம், உரிமை பெறும் சட்டம். அந்த சட்டம் மிக முக்கியமான சட்டம். இது போன்ற மக்களுக்கு சாதகமான பல சட்டங்களை வந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வர முடிஞ்சதுங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது UPA 1 UPA 2 ஆட்சி காலத்தில் அவளும் கார்ப்பரேட் சாதகமாக செயல்பட்டாங்க. அவங்க வந்து மக்களுக்கு சாதகமான, உழைக்கும் மக்களுக்கு சாதகமான கொள்கையை நடைமுறைப்படுத்தி பொதுத்துறை தனியார் விற்காமல் இருந்து, தொழிலாளி விரோத போக்கை கடைபிடிக்காமல் இருந்து, மிகப்பெரிய ஊழல் வழக்குகளில் சிக்காமல் இருந்ததுனாக்க பிஜேபி ஆட்சி வந்திருக்காரு. அப்போ UPA 1, 2 தவறான கொள்கையை எடுத்து நாங்கள் இடதுசாரியில் மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து நடத்தினோம். மக்கள் வந்து போராட்டத்தை அங்கீகரித்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பலனை யார் வந்து அறுவடை செஞ்சாங்கன்னா பிஜேபி. என்ன காரணம்னாக்க அவங்க இடதுசாரியுடைய வலு மட்டும் போதலை. அப்போ காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று மக்கள் செயல்பட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் காங்கிரஸ் மாற்றாக ஒரு மதச்சார்பற்ற இடதுசாரி மாற்றை உருவாக்க முடியவில்லை, மாற்று இல்லை. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் வலதுசாரி கட்சியான ஒரு மதவெறி பிடிச்ச கட்சியான பிஜேபி அதை ஆதரித்தார்கள். பிஜேபி என்பது அரசியல் கட்சியே அல்ல, அது வந்து RSS என்று சொல்லக்கூடிய ஒரு மதவெறி அமைப்புடைய அரசியல் கிளை தான் பிஜேபி. எனவே அது ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இல்லை. அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்களை ஆட்சி வந்திருக்க முடியாது. ஒரு மாற்று அரசு 2014 உருவாயிருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனாக்க நம்ம நாட்டில் வந்து 51 ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம், 49 ஓட்டு வாங்கினா ஓட்டுக்கே மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்தியாவில் வந்து ஒரு கட்சி நம்பர் கேம் தானே உங்களுக்கு. ஆமாம், அதுதான் அது மோசமான சிஸ்டம் தான் போகுது. பல இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மிக முக்கியமான குறைபாடு அதுதான். இப்போ பல நாடுகள், ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்குது. உலகத்தில் ஏறத்தாலும் 105 நாடுகளுக்கு மேலே விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இருக்குது. ஆனால் இந்தியாவில் இல்லாத மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு பலவீனமான ஒரு சிஸ்டமாக இருக்குது. அப்போ அதன் காரணமாக தான் இன்றைக்கு வந்து இந்தியாவில் ஒரு இந்துத்துவ மதவெறி அமைப்பான பிஜேபி ஆட்சி வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்போ இந்தியாவில் எதிர்காலத்தில் ஒரு ஃபாசிசம் இருக்கும்னா இந்துத்துவ அமைப்பட்ட ஃபாசிசமாக தான் இருக்குன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்களுடைய கட்சியுடைய தலைவராக இருந்த அஜய் கோஷ் அவர்களும் சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்தியாவில் வந்து என்னன்னாக்க இந்த மாதிரி ஃபாசிசம் வருவதற்கு மிக முக்கியமான வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இந்த தேர்தல் முறை இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் ஒழிய, மக்கள் எப்பொழுதுமே பிஜேபி ஆதரித்தார்கள். எனவே பிஜேபி ஆதரித்து மக்கள் நிற்கின்ற பொழுது அவங்க உணர்வு நிலைக்கு எதிராக நிற்கக்கூடாதுங்கிற வாதம் வந்து சரியில்லை. ஒருவேளை மக்களே வந்து அது மாதிரி ஒரு மதவெறி அமைப்பை ஆதரித்துதான்னு வச்சுக்கலாம், சூழல் கருதி சில நிலைமையில் ஒரு மாற்று இல்லாத சமயத்தில் அவங்கள மாற்றன்னு தவறாக நினைத்து கொண்டு, ஏன்னா கார்ப்பரேட் ஊடகங்கள் ஏராளமான விளம்பரம் செய்கிறாங்க. அவங்க ஆட்சி வரதுக்கு முன்னாலே மோடி என்ன சொன்னார், ஜெய் கிசான் ஜெய் ஜவான்லாம் கோஷம் வச்சார். நாங்கள் வந்து விவசாயிகள் நல்லா பாதுகாப்போம், அவங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான பொருளை வந்து விலையை வந்து நிர்ணயிப்போம், ஆதாரங்களை நிர்ணயிப்போம், நாங்கள் வந்து ஆண்டுதோறும் 2 கோடி வேலைவாய்ப்பு கொடுப்போம் எல்லாம் சொல்லி தானே ஆட்சி வந்தாங்க. அது எதுவுமே அவங்க நிறைவேற்றல. அப்போ இது ஒன்றெல்லாம் சொல்லுங்கின்ற பொழுது மக்கள் வந்து அதை நம்பினாங்க, ஏமாந்தாங்க, ஏமாற்றப்பட்டார்கள். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பணத்தை மீட்டு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு இதை உருவாக்கிடுச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய தவறான வாக்குறுதி இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஆட்சி வந்தாங்க. அப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை வந்து மக்கள் வந்து அது மாதிரி ஒரு தவறான ஒரு ஏமாற்றுகின்ற கொள்கைகளை நம்பி அவங்க வாக்களிக்கிறாங்க கூட, தொடர்ந்து பிரச்சாரங்கள் மூலமாக மக்களுக்கு உண்மைகளை விளக்கி அவர்களை ஒரு மாற்று அரசை, பிஜேபி இல்லாத காங்கிரஸ் இல்லாத ஒரு மாற்று அரசை உருவாக்குவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான கடமை. அதை வந்து தொடர்ந்து இடதுசாரிகள் கடந்த காலத்தில் செஞ்சுருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி வர முடியல, பிஜேபி ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் UPA 1 வந்து ஆதரித்தோம். அப்போ இந்தியாவில் எங்களை பொறுத்த மட்டும் எதிர்காலத்தில் ஒரு சோசியலிச சமுதாயத்தை அடைய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பது தான். அவ்வாறு உருவாக்குவதற்கு இன்றைக்கு பிரதானமாக மோடி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். அந்த ஆட்சியை அகற்றிய பிறகு ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். படிப்படியாக ஒரு இடதுசாரி கூட்டணி வந்து ஆட்சி வர்றதை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக ஒரு ஜனநாயக புரட்சியில் வெற்றி பெறுவர் சோசியலிச புரட்சியின் மூலமாக இந்தியாவில் சோசியலிசத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்பது நோக்கம். அது ஒரு நீண்ட நெடிய பயணம்.
அது நெளிவு சுழிவான பாதை, கரடு முரடான பாதை. அப்போ அந்த பாதையில் தான் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து தேர்தல் காலத்தை நாங்கள் வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்குள்ள சூழலில், இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அந்த அணி தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, தமிழ் பண்பாட்டுக்கு ஆபத்து, தமிழ் கலாச்சாரத்துக்கு ஆபத்து, தமிழ் மொழிக்கு ஆபத்து, தமிழ்நாட்டு விளிம்புகளுக்கு ஆபத்து என்ற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைத்து இன்றைக்கி வந்து இந்த அரசியல் போராட்டத்தில் தேர்தல் களம் என்பது வர்க்க போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் நாங்கள் அரசியல் வகைப்பட்ட போராட்டத்தில் அரசியல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே தெளிவான கொள்கை, தெளிவான சிந்தனை, தெளிவான திட்டத்தோடு தான் இந்திய கம்யூனிஸ்ட் செயல்படுகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். எங்களுக்கு நிச்சயமாக மக்கள் ஆதரவு தராங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ தோழமையோட வந்து களத்தில் நிற்கிறீங்க. அருகில் இருக்கிற கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கிற கூட்டணி, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 5 சீட்டுக்கு உடன்பட்டு தேர்தலை சந்திக்கிற நிலை. இது ரெண்டுத்தையும் மக்கள் வந்து பார்க்குற பொழுது வாக்காளர் மனநிலை எப்படி வந்து இல்லை, வெளிப்படும்? அந்த மாநிலத்தில் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வலுவாக இருக்கிறோம். 1957 ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே அமைந்தது. வாக்கெடுப்பு மூலமாக, அதாவது முதல் தேர்தல், கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஆமாம், தேர்தல் மூலமாக இங்கே வந்து ஆட்சி வர முடியுது. வேறு மாநிலங்களில் படிப்படியாக இப்போ மேற்கு வங்கம், திரிபுரா போன்ற மாநிலங்களில் ஆட்சிக்கு இடதுசாரியில் வந்தாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அப்போ அங்க இன்றைக்கு அங்க வந்து கேரளாவில் இருக்கிற அளவுக்கு வலிமை நாங்கள் இல்லை. இங்கே ஒரு காலத்தில் இருந்தோம். தமிழ்நாட்டிலும் ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள சில அரசியல் கட்சிகள் சதி செய்து இடதுசாரிகள் அங்கே வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக்காமல் தடுத்தான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அதெல்லாம் பார்க்கணும். வாய்ப்பை வந்து இடதுசாரிகள் தான் தவற விட்டுட்டாங்கன்னு அந்த வரலாறு சொல்லுது. 52 காலகட்டத்திலையும் அதான் சொல்லுது. இடதுசாரிகள் தவற விடலை, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய முதலாளி செய்த சதி. அப்போ கம்யூனிஸ்டில் தமிழ்நாட்டில் ஆட்சி வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக அரசியல் கட்சிகளை விட முதலாளிகள் வந்து எச்சரிக்கையாக இருந்தாங்க. அதில் முதலாளிகளின் நலனை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக பல கட்சிகள் இருக்குது. குறிப்பாக வந்தீங்கன்னாக்க இந்தியாவுடைய பெரும் முதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அவருடைய நலனை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் இருக்குது, அதே மாதிரி பிஜேபி இருக்குது. அப்போ அந்த கட்சியில் ஊடாக அவங்க வந்து செயல்பட்டு கம்யூனிஸ்டில் வந்து மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு போக்கை அவங்க கடைபிடிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. பல மாநிலங்களில் ஏன் வந்து இடதுசாரியில் அதிகமான இடங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து கார்ப்பரேட் நலன் இருக்குது, கார்ப்பரேட் அழுத்தம் இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கேரள நிலைமை வேறு, அரசியல் சூழல் வேறு, வரலாற்று நிலைமை வேறு, தமிழ்நாட்டு நிலைமையில் வேறு. எனவே தமிழ்நாட்டில் இன்றைக்குள்ள நிலைமையில் நாங்கள் இன்னும் ஏராளமான இடங்களில் போட்டி போட முடியும். அதுக்கான வலிமை இருக்குது, தளங்கள் இருக்குது. எனவே திமுகவில் புதிய கட்சிகள் வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ அவர்களும் சில அவங்களுக்கான பல பிரச்சனைகளை சொன்னாங்க, சில சிக்கல்களை சொன்னாங்க, பல பேரையும் அவங்க வந்து அனுசரித்து போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறது சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து திமுகவோட 5 இடங்கள் பெற்றுக்கொண்டு கூட்டணியில் போட்டி போடுறோம். அப்போ இது வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்கணும், வருத்தம் தான், இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், வருத்தம் தான். இந்த எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிப்பான முயற்சியில் நாங்கள் செய்வோம். தொடர்ந்து சட்டமன்றத்து உள்ளேயும் மக்களுக்காக போராடுவோம். தனிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன இருக்குது, மக்களுக்கு குரல் கொடுக்க போகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி அதிகமாக இருந்தால் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் அதிக நேரம் குரல் கொடுக்க முடியும். ஏன்னா எண்ணிக்கை வச்சு தான் நேரம் ஒதுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எண்ணிக்கைங்கிறது முக்கியம். அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது. அப்போ ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியோட விருப்பம் மட்டும் இல்லை, உழைக்கும் மக்களுடைய விருப்பம். அது உழைக்கும் மக்களுடைய தேவை. அது அப்போ கம்யூனிஸ்ட் அதிகமாக இருந்தாக்க உழைக்கும் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், சாம்சங் போராட்டம் யார் முன்னெடுத்தது? முழுக்க முழுக்க சிஐடி தான் முன்னெடுத்தாங்க. அது ஒரு இடதுசாரி கட்சி அமைப்பு தானே அது. அதில் தமிழ்நாட்டில் 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக 12 மணி நேரம் வேலைக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்தது யார்? இடதுசாரிகள் தானே எதிர்த்தோம். அப்போ இந்த மாதிரி ஏராளமான தொழிலாளர் பிரச்சனை யார் போராடினா? தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் காவல்துறையில் வந்து போராட்டம் செய்வதற்கான அனுமதி வாங்கினது யார் அதிகம்னு பார்த்தாக்க அதில் நம்பர் 1 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும், அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கும், இடதுசாரி அமைப்புகள் இருப்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க எதிர்கட்சியான எடப்பாடி கூட அந்த அளவுக்கு போராடவில்லைன்னு தான் சொல்லணும். திமுகவுடைய பல்வேறு இதை எதிர்த்து அவங்க கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள் அல்லது தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், அதேபோல் தற்காலிக பணியாளர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், கொசுவொலி பணியாளர்கள், ஆர்சிஐ தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி எந்த தரப்பு எடுத்துங்க அந்த தரப்புகளுக்காக பிரதான எதிர்கட்சி ஏடிஎம்கே என்ன போராட்டம் பண்ணியிருக்கு? ஆனால் பிரதான யார் போராடி இருக்கா? ஆனால் கம்யூனிஸ்ட் தான் போராடி இருக்கோம். அதுலேருந்து ஒரு மாற்றம் இருக்குது. ஆனால் பிரச்சார காலத்தில் என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? கடு வெயிலே மண்டையை பொழக்குது, ஆனால் நான் வந்து விவசாயி கூலி தொழிலாளியாக இருந்து எனக்கு எல்லாமே தெரியும், வழி என்னன்னு தெரியும். நீங்கள் வெயிலில் வந்து நிற்கிறீங்க, உங்களால் தாங்க முடியுமா? அந்த மக்களுடைய வந்து உணர்வுகளையும் மதித்து தான் பிரச்சார காலத்தில் பேசுகிறாரு. வேறு விதமான பிரச்சார காலத்தில் வந்து பரப்புரையில் மோதல்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கிற பொழுது
அவர் வந்து அந்த இடதுசாரி சிந்தனையோடு இருக்கிறாரோன்ற அந்த ஒரு பார்வையும் அவர் மீது பார்க்கப்படுகிறது. அவர் கார்ப்பரேட் சிந்தனையோட இருக்கிறாரு. இல்லை, அவர் தான் சொல்றாரு. அவரோட சிந்தனை காவிமயமாயிருச்சு. சரியா? இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனாக்க மோடிக்கு அடிமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் செயல்படுறாரு. இல்லை, அதுக்கு தான் பதில் கொடுத்துட்டாரு. அவர் பதில் கொடுக்கட்டும், உண்மை அதுதானே. உதயநிதி சொன்னதுக்கு உடனடியே பதில் கொடுத்துங்க. அது வேற விஷயம். ஆனால் என்ன யதார்த்தமான உண்மை என்ன? இப்போ வந்து அவர் விவசாயின்னு சொல்றாருல்ல, விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண்மை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சுல்ல. டெல்லியில் 1.5 வருஷத்துக்கு மேலே விவசாயிகள் போராடினாங்கல்ல. 700 பேர் வந்து 700 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்கல்ல. வீர மரணம் எழுதினாங்கல்ல. இந்த விவசாயம் இந்த போட்டது போனாரா? ஆனால் தமிழ்நாடு ஆதரவு கொடுத்தாரா? தமிழ்நாட்டில் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேலை மண்டலம். நான் என்ன சொல்றேன், மிக முக்கியமான பிரச்சனைங்க. மிக முக்கியமான அதுவே யாருங்க போராடினா? இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டும் போராடினவரை தவிர்க்க முடியாத செஞ்சாரு. அதே மாதிரி நான் என்ன கேட்குறேன்னாக்க, மிக முக்கியமான பிரச்சனை 3 வேளாண்மை சட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள். அது கார்பரேட் சாதகமான சட்டம். அப்போ அந்த சட்டங்களை எதிர்த்து குரல் கொடுத்தா ஏன் டெல்லி போய் அவர் வந்து ஆதரிக்க வேண்டியதானே? எல்லா கட்சியிலும் போய் ஆதரிச்சாங்கல்ல, அவரும் போய் ஆதரிக்க வேண்டியதானே? டெல்லியில் போயிட்டு நம்ம விவசாயிகள் அங்கே போராட்டம் பண்ணாங்கல்ல, அந்த விவசாயிகள் ஏதாச்சும் அவர் அழைத்து பேசினாரா? நம்ம விவசாயிகள் போனாங்களா இல்லையா? அந்த அதிமுக பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் வந்து அவளை உணர்வுகளை மதித்து தான் போய் பார்த்தாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. எல்லாம் பார்த்தாங்க. எந்த அளவு உணர்வோடு அந்த போராட்டத்தில் நின்றாருங்கிறது தான் பிரச்சனை. அதனால் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, மோடி அரசாங்கம் அமெரிக்காவோட வரி சலுகையில் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய இறக்குமதிகளுக்கு வரியே இல்லைங்கிற நிலையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. மோசமான இது. அப்போ அமெரிக்காவில் விளையக்கூடிய வேளாண்மை பொருட்களை இங்கே வந்து டம்ப் பண்ணுவாங்க. நம்ம விவசாய பொருட்களை வேறு ஐரோப்பிய யூனியனுக்கோ இல்லை அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணால் அங்கே வரி விதிப்பாங்க. இப்போ ஐரோப்பிய யூனியனோடய அந்த மாதிரி உடன்பாடு போடும். அப்போ வந்து நம்ம விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? மிக மோசமாக பாதிக்கப்படுவாங்கல்ல. அப்போ உள்நாட்டிலையும் பாதிப்பாங்களா இல்லையா? உள்நாட்டில் நம்ம விவசாயி வந்து அதிகமான மானியம் கிடையாது, அதிகமான மானியம் கொடுக்குறாங்க. இறக்குமதி வரையும் கிடையாது. அப்போ நம்ம விவசாய உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து விலை அதிகமாக இருக்கும். அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து ரொம்ப குறைந்த விலையில் இங்கே வந்து மார்க்கெட்டு வரும்னா மக்கள் எதை வாங்குவாங்க? அமெரிக்காவோட விவசாய பொருட்கள் தானே வாங்குவாங்க. அப்போ தமிழ்நாட்டு விவசாயம் தானே பாதிப்பு. ஆனால் அப்படி இந்திய விவசாயிகளுக்கு எதிராக, இந்தியாவுடைய சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு ஒப்பந்தத்தை மோடி அரசு போட்டிருக்கு. எங்கேயாச்சும் அவர் கண்டிச்சிருக்காரா? கண்டித்து போராட்டம் பண்ணாரா எடப்பாடி அவர்கள்? இல்லை. அதுபோல் மதுரையில் மலர்கின்ற மல்லிகைப்பூவை நாங்கள் மாலையில் வந்து பாரிஸில் கிடைக்க செய்வோம், நியூயார்க்கில் கிடைக்க செய்வோம்னு மோடி பேசுகிறாரு. அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட வந்து இந்த வரி சலுகை ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்கா கொடுத்ததுனால வேளாண்மையே பாதிக்கப்படுது. அப்படின்னு மல்லிகைப்பூ பற்றி மோடி பேசுகிறாரு. எடப்பாடி ஏதாச்சும் அதை குறித்து பதில் சொல்லியிருக்காரா? இல்லை, அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளையிற அந்த பூக்கள் இருக்குங்கள, பூக்கள் சாகுபடி உற்பத்தியாளருடைய கோரிக்கையை வைத்து தான் அந்த விஷயத்தை கொண்டு கோரிக்கையெல்லாம் சரிதான், ரொம்ப இனிமையாக தான் பேசினார். ஆனால் அந்த மாதிரி வரி விதிப்பு இருக்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? இல்லை, ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து அப்பப்போ அதை வந்து தளர்த்தப்படும். அப்படிலாம் இங்கே தளர்த்துறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை அப்படி தானே? இல்லைங்க, நீங்கள் சொல்லலாம் சரிதாங்க. ஆனால் மோடி எப்படிங்க கடைபிடிக்கிறார்? ட்ரம்ப்புக்கு அடிமைங்க அவர். எடப்பாடி மோடிக்கு அடிமைங்க. மோடி டொனால்டு ட்ரம்ப்புக்கு அடிமைங்க. ரொம்ப விசுவாசமான அடிமைங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசுறது எப்படி? இடதுசாரிகள் யதார்த்தமான உண்மையை தானே பேசுகிறோம். ஏங்க, ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு சபையில் வந்து ஈரானுக்கு எதிரான தீர்மானம் வருது. ஏன் அவர் ஆதரித்து ஓட்டு போட்டார்? ஈரானுக்கு இந்தியாவுக்கும் மிக நீண்ட நட்புறவு உண்டு. என்ன, அந்த நாடு வந்து ஒரு அணிசேரா நாடு. அந்த நாடு எந்த நாட்டோட போருக்கு போனதே கிடையாது. ஈரான் வந்து அமைதி விரும்பக்கூடிய நாடு. ஈரான் எல்லா வகையிலும் நம்ம உதவி செய்யக்கூடிய நாடு. அந்த நாட்டை நீங்கள் பகிச்சிக்கிறீங்க போயிட்டு. இப்போ ஈரான்றது என்ன வாங்குறீங்க? ஈரான்றது கேஸ் வாங்குறீங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து ஈரான் சில இதுக்கு நம்ம ஒரு துறைமுகத்தை இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஈரான் நட்புறவு நம்மளோட இருக்குது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் வழியாக எரிவாயுவை வந்து குழாய் வழியாக இந்தியா கொண்டு வரக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லி வாழப்பாடியோட தான் அந்த முயற்சி எடுத்து அப்புறம் சதாம் ஹுசேன் சந்திச்சாரு. அந்த அவர் சந்திச்ச பிறகுதான் அந்த வாழப்பாடி முயற்சி எடுத்தார். அப்புறம் வந்து மனுஷங்கர் அதுக்கு முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி எடுக்கிறனால தான் அமெரிக்காவின் நிர்பந்தத்துக்கு காரணமாக மனுஷங்கர் ஐயருக்கு பதவி போச்சு. அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இது போன்று அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கல்ல. இப்போ எவ்வளோ அப்போ வந்து அந்த பைப்லைன் போட்டு, கேஸ் பைப்லைன் போட்டு தானாங்க இன்னைக்கு இந்தியாவில் அந்த பிரச்சனை இருக்குமா? போர் காலகட்டத்தில் கூட ஃப்ரீயாக கேஸ் வரல. இப்போ கப்பல் தானே வர முடியல. கப்பல் வர முடியாத சிக்கல் உருவானுச்சு. அப்போ அந்த குழாய் மூலமாக எரிவாயு வந்திருந்தாங்க, எவ்வளோ பிரச்சனை இல்லாமல் நம்ம இருக்கலாம்ல. ஏன் அந்த திட்டத்தை வந்து நீங்கள் மழுங்கடிச்சிங்க? ஏன் திட்டத்தை வந்து வராமல் தடுத்தீங்க? ஏன் திட்டம் வராமல் போச்சு என்ற கேள்வியில் எழுது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்க,
அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு உதயமாக இருக்கக்கூடிய ஈரானை ஏன் மோடி எதிர்த்தாரு, ஏன் இந்திய அரசு எதிர்த்தது, ஏன் எதிர்த்து வாக்களிச்சாங்கிற கேள்வியாக இருக்கு இல்லையா? இப்போ போய் சரண்டர் ஆகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கைங்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மையார், அதே போல் சுதந்திர போராட்ட காலத்தில் நம்ம பின்பற்றியது ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அந்த அடிப்படையில் கொள்கையை வந்து விட்டுட்டாங்க. அணிசேரா கொள்கை. அணிசேரா கொள்கை என்பது ராணுவ ரீதியான கூட்டு எந்த நாட்டோட வச்சுக்கூடாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்தியா எந்த நாட்டோட ராணுவ கூட்டணியும் சேர்ந்தது கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து நடுநிலை நாடுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நடுநிலை என்கிற பொழுது அதில் வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு இருக்கு, உலக சமாதானம் இருக்கு, நாடுகளுக்கு இடையே நட்புறவு, சமத்துவமான உறவு என்ற இதெல்லாம் அதில் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான வெளியுறவு கொள்கையை வந்து ஏன் மோடி கைவிட்டார், ஏன் இஸ்ரேல் சாதகமாக செயல்பட்டார் என்னெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோடி இன்றைக்கு வந்து நம்ம நாடு பாதகமான உடன்பாட்டை போடுறாரு. அந்த உடன்பாட்டை ஏன் வந்து நம்முடைய எடப்பாடி எதிர்க்க மாட்டேங்கிறாருன்னு கேள்வி. அப்போ அதனால தான் நான் திரும்ப சொல்றேன், டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதை மோடி செய்கிறார். எதுக்க வேண்டியதானங்க? மெக்சிகோ எதுக்குதுல, அந்த வரிவிப்பு மெக்சிகோ எதுக்குச்சா இல்லையா? சின்னஞ்சிறு நாடுகளை எதுக்குதா இல்லையா? ஏன் இந்தியா எதுக்கல? ஏன் நீங்கள் வந்து அதை அடிபணிஞ்சு போனீங்க? அப்போ என்ன காரணம்? இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு. இந்தியா 144 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்த நாட்டை போய் அடிமை மாதிரி மாற்றலாமா நீங்கள்? அமெரிக்காவுக்கு நீங்கள் அமெரிக்கா கேவலப்பட்டு போச்சா இல்லையா? பெரிய வீராப்போட போய் நின்னாரு, 2 நாளில் முடிச்சிடலாம் ஈரானை. என்ன ஆச்சு? அடி வாங்கிட்டு வந்து மிச்சம் தான் மிச்சம். இன்னைக்கு பாகிஸ்தானும் சீனாவும் முன்முயற்சி எடுத்து இன்றைக்கு வந்து ஒரு சமாதான முயற்சி எடுத்து இன்னைக்கு வந்து போர் நிறுத்தம் வந்து தற்காலிக போர் நிறுத்தம் வந்திருக்கு. அடுத்து நிரந்தரமான போர் நிறுத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா வந்து இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும்னு பல நாடுகளில் போய் கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. அப்படி அதாவது மிகப்பெரிய தோல்வி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. அவங்க அமெரிக்காவுக்கு வந்து இது போன்று எதிர்பாராத திருப்பி அடிக்கும் தாக்குதல் வந்து வராதுன்னு எதிர்பார்த்தாங்க. அது பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறிய நாடு ஈரானை எதிர்த்து நிற்குது, உங்களுக்கு ஏங்க தைரியம் இல்லை? அமெரிக்கா தெற்கக்கூடிய மெக்சிகோ எதிர்த்து நிற்குது, உங்களுக்கு ஏங்க தைரியம் இல்லை? அப்போ இந்தியாவுடைய பொருளாதார நலனை ஏன் நீங்கள் அடைய வைக்கிறீங்க? அதெல்லாம் தான் சொல்கிறோம். அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னாக்க டொனால்ட் ட்ரம்புக்கு மோடி அடிமை, மோடிக்கு எடப்பாடி அடிமை. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு இதே எங்கிறது எண்ணி நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.